லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களில் வென்ற கட்சியாக விஜயின் தாவேக உருவெடுத்துள்ளது. ஆனால் தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் கிடைக்கவில்லை. 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. விஜய் 2 தொகுதிகளில் வென்றுள்ளார். ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். எம்எல்ஏக்கள் அடிப்படையில் 107 பேர் உள்ளனர். ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற 5 எம்எல்ஏக்களும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பர் என காங்கிரஸ் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து விஜய் கவர்னர் ராஜேந்திர அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் வழங்கினார். ஆனால் கவர்னர் அவரை அழைக்கவில்லை. நேற்று 2ஆம் முறையாக சந்தித்தார். 1 மணி நேரம் சந்திப்பு நடந்தது. அப்போது ஆட்சி அமைக்க தேவையான தனிப்பெரும்பான்மை தங்களுக்கு இல்லை. தமிழகத்தில் நிலையான ஆட்சியை உங்களால் வழங்க முடியுமா என விஜயிடம் கவர்னர் கேட்டுள்ளார். சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என விஜய் தெரிவித்துள்ளார். அதை ஏற்காத கவர்னர், நீங்கள் கூட்டணி அரசு அமைப்பதால் பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதற்கான சான்றுகளை அளியுங்கள். நான் அவற்றை பரிசீலித்து உங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கிறேன் என்று கூறியுள்ளார். அதை ஏற்று விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். விஜயை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்க வேண்டும் என வலியுறுத்தி பல கட்சித் தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டனர். இதுகுறித்து கவர்னர் மாளிகை வட்டாரங்கள் கூறியதாவது: விஜய் அளித்த கடிதத்தில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என குறிப்பிடவில்லை. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவுடன் நாங்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். தனிப்பெரும் கட்சி என கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தால் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுத்து பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் வழங்கியிருப்பார். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையையும் குறிப்பிட்டு கூட்டணி ஆட்சி என குறிப்பிட்டிருந்ததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு விவரம், அக்கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் உள்ளிட்ட ஆதாரங்களை அளியுங்கள் என விஜயிடம் கவர்னர் கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசனிடம் கவர்னர் தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. அவரது ஆலோசனைப்படியே கவர்னர் தன் கருத்தை தெரிவித்துள்ளார் என்றனர். தமிழகத்தில் 16வது சட்டசபை கலைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு நாட்களுக்குள் புதிய அரசு அமைய வேண்டும் என எவ்வித காலக்கெடுவும் கிடையாது. குறிப்பிட்ட காலத்துக்குள் அரசு அமைவதே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தனிப்பெரும் கட்சியான தாவேக ஆட்சி அமைக்க அழைக்கும்படி கவர்னரிடம் கோரும்போது அரசியல் சாசனப்படி பெரும்பான்மையை உறுதி செய்து ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுக்கலாம். அரசியல் சட்டத்தில் இதுகுறித்து தெளிவாக கூறப்படவில்லை. கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெரும்பான்மை இல்லாத கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்த போது சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை. அரசியல் சாசன சட்டத்தை அனுபவங்களின் அடிப்படையில் அணுக வேண்டும். அந்த வகையில் பெரும்பான்மை உள்ளதா என கவர்னர் உறுதி செய்வதில் தவறு இல்லை. கூட்டணி என கூறிவிட்டு 112 உறுப்பினர்கள் ஆதரவு என்பதிலேயே தங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்பதை தாவேக ஒப்புக்கொண்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அழைத்து கவர்னர் கேட்க முடியாது. அவர் ஆட்சி அமைக்க கோரும் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதில் தவறு இல்லை. கவர்னர் நேரடியாக உறுப்பினர்களை அழைத்து அவர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க முடியாது. அது சபையில்தான் நடக்க வேண்டும். பெரும்பான்மை இல்லாதவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தால் கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி உறுப்பினர்களை விலைக்கு வாங்கலாம். அதிகாரம் வந்துவிட்டால் குதிரை பேரம் போன்றவை நடக்க வாய்ப்புள்ளது. இதை கருத்தில் வைத்து கவர்னர் பெரும்பான்மையை உறுதி செய்து கொள்வதை நியாயமான ஒன்றாக பார்க்கலாம் என்கிறார் ஐகோர்ட் வக்கீல் சக்திவேல்.